Welcome to Crocheting class. Hello viewers. இன்னைக்கு நம்ம crochetingல எப்படி double crocheting பண்ண போறோம். Double crocheting stitch எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு first என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஸ்லிப் நாட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படினீங்கன்னா நான் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இப்போ நம்ம டபுள் crocheting எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்லி தரேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்றேன். crocheting பொறுத்த வரைக்கும் நாட் எப்பயுமே வந்துட்டு crocheting நீடில்லையே போடுங்க. அதுதான் வந்து ரைட்டான வே. கையில் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி crochetingல பேசிக் வந்து செயினை வந்துட்டு நம்ம போட பழகிக்கணும். செயின் போட்டு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்துட்டு ஈஸியாக வரும். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ டபுள் crochetingக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்டிச்சஸில் தான் வந்துட்டு நம்ம போடுவோம். அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த நீடில் ஹூக்கில் ஹூக் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற செயினில் என்ன பண்ணுறேன்னா இப்படி ஹோல்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் 3 layers ஆஃப் லூப்ஸ் இருக்கும். இந்த லூப்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி 2 இதை மட்டும் நான் எடுக்கிறேன். 2 செயின் அந்த 2 லூப்பை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லூப் வந்துட்டு நீடில் இருக்கும். இந்த 2க்கும் என்ன பண்ணணும்னா திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீடிலேருந்து எடுத்து விடுறேன். ஓகேயா? இப்போ திருப்பி நான் வந்துட்டு இந்த செயின் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். அதே டபுள் crocheting வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் போட்டுடுறேன். ப்ரீவியஸாக இருக்கிற செயினில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி திருப்பி ஒரு ட்விஸ்ட் லெஃப்ட் டு ரைட் ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுக்கிறோம். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 3 லூப்ஸ் இருக்கும். இந்த 3 லூப்ஸுக்கு ஒரு ட்விஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் 2 லூப்பை மட்டும் வெளியில் எடுக்கிறோம். திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு அடுத்த 2 லூப்பையும் வெளியில் எடுக்கணும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு டபுள் crocheting அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா டபுள் crochetingல இருக்கும். இப்போ இந்த செயின் ஃபுல்லாக எல்லாமே என்ன பண்ணுறேன், நான் டபுள் crocheting பேட்டர்னில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ப்ரீவியஸாக இருக்க செயினுக்குள்ளே நம்ம ஹோல்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் அது ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கும். திருப்பி என்ன பண்ணுறேன், 2 மட்டும் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன், இப்படி 2 எடுக்கிறேன். திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு ப்ரீவியஸாக இருக்கிற செயினுக்குள்ளே ஹோல்ட் பண்ணுறோம். திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட் போட்டு 2 செயின் மட்டும் எடுக்கணும். திருப்பி ஒரு இதை போட்டு 2 லூப் மட்டும் எடுக்கணும். 2 லூப்பு 2 லூப்பாக எடுக்கணும். அதனால் இதுக்கு வந்துட்டு டபுள் crochetingனு சொல்கிறோம். இதை 2 லூப் எடுக்கணும். திருப்பி 2 லூப் எடுக்கணும். ஸோ இது டபுள் crocheting. ஒரு ட்விஸ்ட் போடுறேன். ஒரு செயினுக்குள்ளே நான் ஹோல்ட் பண்ணுறேன். திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு 2 லூப் மட்டும் எடுக்கிறேன். திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு 2 லூப் எடுக்கிறேன். திருப்பி ஒரு ட்விஸ்ட் போடுறேன். ட்விஸ்ட் போட்டு ஒரு லூப்புக்குள்ளே விட்டு திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு இப்படி எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் போட்டு எடுக்கிறேன். ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன். செயினுக்குள்ளே விடுறேன். எடுக்கிறேன். திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு 2 லூப்பு. திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு 2 லூப் எடுக்கணும். த்ரெட் வந்து கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கோங்க. ஒரு ட்விஸ்ட் போடுறேன். ஒரு செயினுக்குள்ளே விடுறேன். திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு எடுக்கும்போது 3 yarns இருக்கும். ஒரு ட்விஸ்ட் போட்டு 2 லூப் மட்டும் எடுக்கிறேன். திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டு 2 லூப் எடுக்கிறேன். ஒரு ட்விஸ்ட் போட்டு செயினுக்குள்ளே ஹோல்ட் பண்ணுறேன். ஒரு லூப் எடுக்கிறேன். எடுத்து ஒரு ட்விஸ்ட் போட்டு 2 திருப்பி 2 திருப்பி ஒரு ட்விஸ்ட் போடுறேன். ஒரு இடத்துல விட்டு இப்படி எடுக்கிறேன். எடுத்து ஒரு ட்விஸ்ட் போட்டு 2 லூப் திருப்பி 2 லூப். இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் crocheting ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பேசிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுதான் வந்துட்டு டபுள் crocheting.
இன்றைக்கி க்ராச்செட்டிங்கில் டபுள் க்ராச்செட்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்க. இனி அடுத்த ஸ்டிச்சஸை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் டடா பபாய். Thanks for watching viewers. See you on the next video.